இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் பகுதி தைக்கிறதுக்கு அக்குள் பகுதிக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா துணி இல்லை. அந்த இடத்துல மட்டும் நம்ம 4 பீஸ் வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸ், இன்னொரு ஸ்லீவுக்கு 2 பீஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கட் பண்ணாலே போதுமானது. கீழே வரைக்கும் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. அந்த அக்குள் பகுதிக்கு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்தாலே போதுமானது. ஜாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படிமான தையல் கண்டிப்பாக வந்து நம்ம போட்டுக்கணும். நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 சைடுமே நம்ம வந்து 2 ஸ்லீவுமே தச்சு முடிச்சுட்டோம். அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். கை அகலத்துக்கு துணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒட்டு கொடுத்து நம்ம வந்து தைக்கணும். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக நம்ம வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸுக்கு எப்படி தைக்கணுங்கிறத வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தையல் போட்டாலே போதுமானது. 2 தையல் போட்டோம் அப்படின்னா இந்த சின்ன ஸ்லீவுக்கு நல்லா இருக்காது. எல்போ ஸ்லீவுக்கு நம்ம டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 ஸ்லீவுமே அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ 2 ஸ்லீவையுமே சரிசமமாக வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட கையோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து வந்து நம்ம குறிச்சிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலாக இருக்க அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடையாளப்படுத்துறதுக்காக சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிறது பார்த்தீங்கன்னா கை தனியாக உடம்பு தனியாக தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த ஸ்லீவ் பகுதியை நம்ம கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துட்டு கை ரவுண்டுக்கும் ஆம்கோல் ரவுண்டுக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இது போல் நேராக லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக வந்து கெட்டி தையல் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆம்கோல் சைடு அக்கிள் சைடு அந்த கை ரவுண்டு சைடு எந்த இடத்துலையுமே சுருக்கமே வரவே வராது. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்லீவுக்கு தைச்ச மாதிரியே அதே அளவை பயன்படுத்தி இந்த ஸ்லீவுக்குமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு அதே உடம்பாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிலருக்கு நேர்த்தையல் போட்டால் தான் பிடிக்கும். சில பேருக்கு கை தனியாக உடம்பு தனியாக தச்சுட்டு ரவுண்டாக இணைக்கிறது தான் பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் தச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.